வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில நம்ம எடப்பாடியார் சிக்கி சீரழிஞ்ச ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். அதுலயும் குறிப்பா இப்பெல்லாம் தமிழ்நாட்டுல பயணம் போயிட்டாரு. அதுவும் எலெக்ஷனுக்காக பிரச்சாரம் பயங்கரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா போற இடத்தெல்லாம் புலர்னு வாங்குறாரு. உடனிலே தட்டுறாங்க மக்கள். எதையாவது ஏடா கூடமா சொல்லி சிக்கி சீரழிகிறாரு. முந்தா நாள் பாத்தீங்கன்னா அவர் பேசிட்டு இருக்கும் போதே கூட்டம் அக்கா கண்டு ஓடி இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்குன்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாட்டை போட்டு கலாய்கிறானுங்க. போயா போயா சங்கிச்சாமி, போயா போயா அடிமைச்சாமி அப்படின்னு பாட்டை வேற போட்டு நேத்து பூரா வைரல் ஆனதா இந்த பாட்டு தான் வச்சுக்கோங்களேன். எந்தெந்த வழியிலெல்லாம் இந்த ஆளை முடிச்சு விடணுமோ தமிழ்நாடு மொத்தமா கங்கணம் கட்டி முடிச்சிட்டு இருக்குங்க. அதுதான் நமக்கே கவலையா இருக்குன்னா பாருங்களேன். எலெக்ஷன்ல 2026 எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு தன்னுடைய சொத்தையும் தன்னுடைய பதவியையும் காப்பாத்திக்கிறதுக்காக கட்சியை பாஜக கிட்ட அடகு வச்சுட்டாரு எடப்பாடி இப்ப முழு சங்கியாவே மாறி நிக்கிறாரு. சங்கிகள் பேச பயப்படுறத கூட இவர் தாராளமா பேசுறாரு. சங்கிகள் என்ன யோசிக்கிறானோ அது டப்பு அடிக்கிறாரு. அப்புறம் சிக்கி சீரழிறான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் தான் கோயில்ல பணத்தெல்லாம் எடுத்து கொண்டு போய் பள்ளிக்கூடம் கட்டுறீங்க, கல்லூரி கட்டுறீங்க அப்படின்னு அடிச்சுட்டு அடுத்து மன்னிப்பு கேட்டது. இதெல்லாம் தாண்டி முந்தா நாள் அவர் பேசிட்டு இருந்தாரு கோயம்புத்தூர்ல பேசிட்டு இருக்கும் போதே மக்கள் அக்கா கலந்து ஓடி இருக்கானுங்க. அவர் பேச்ச கூட நின்னு கேட்கலையாம். மக்கள் போயிட்டே இருந்திருக்கிறாங்க. அத படம் பிடிச்சு புதிய தலைமுறை போட்டு விட்டான். புதிய தலைமுறையுடைய ஆன்லைன் சேனல்ல போட்டு விட்டுச்சு. போட்டு விட்டுட்ட பிறகு கொஞ்ச நேரத்துல என்ன அழுத்தம்னு தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல. பட்டுன்னு அவ்வளத்தையும் டெலிட் பண்ணிட்டு அப்படியே கப்புன்னு இருக்கு. நிறைய பேர் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு போட்டு பொலகுறாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, புதிய தலைமுறை யாருடைய சேனலு? பச்சைமுத்துன்ற ஒருத்தருடைய சேனல். அவர் தான் SRM யூனிவர்சிட்டியோ ஓனர். அவருடைய சேனல் தான் இது. அவரு பாஜகவோட அலையன்ஸ்ல இருக்காரு, கூட்டணியில இருக்கிறாரு. அப்ப அவர் எதை போடுவாரு? நாங்கெல்லாம் பொங்கி எழுந்த கூட்டத்துல நின்று பேசணும் தானே போடுவாரு. அங்க போய் நின்னுகிட்டு மக்கள் எல்லாம் கலைஞ்சு போனாங்க, எடப்பாடி பேசும்போதே மக்கள் இருக்கல அப்படின்னு போட்டா அதை எடுக்க தானே சொல்லுவாங்க. மிரட்டி எடுக்க வச்சிருக்கிறாங்க புதிய தலைமுறை சேனல்ல. பாவம், அங்க வேலை பார்க்கறவங்க தான் என்ன பரிதாப நிலையில இருக்காங்கன்னு தெரியல. இது ஒரு பக்கம் அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் தாண்டி பாட்டு தாங்க வேற லெவலு. 2 வார்த்தையை கேட்டு வாங்களேன், அப்புறம் நம்ம பேசுவோம். போயா போயா சங்கிச்சாமி, போயா போயா அடிமைச்சாமி. பாத்தீங்களா? போயா போயா சங்கிச்சாமி, போயா போயா அடிமைச்சாமி என முழு சங்கியா மாறி நிக்கிறாரு எடப்பாடி. பயங்கரமா சங்கிகள். நம்ம முதலமைச்சர் சொன்ன மாதிரி முன்னாடி எல்லாம் டப்பிங் தான் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப பார்த்தா ஒரிஜினல் வாய்ஸ்ல பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரிஜினலா வெளியே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. சங்கிகளுடைய எதெல்லாம் அவங்களுடைய அஜெண்டாவோ அதை இவர் பேசிட்டு இருக்காரு. அது பெரிய ஆபத்தான வேலை. அது இந்த கட்சி ஒரு திராவிட கட்சின்றதே அடகு வச்சுட்டு பேசிட்டு தர்றாரு. கல்வியை திராவிட கட்சிகளை தூக்கி பிடிச்சாங்க தமிழ்நாட்டுல. அதனாலதான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. பெருந்தலைவர் காமராஜருக்கு அப்புறம் அவர் விட்டுட்டு போன இடத்துல இருந்து கொஞ்சமும் பெசகாம கல்வியை எடுத்துட்டு வந்தது திராவிட இயக்கங்கள். ஆனா போட்டு இவ்வளவு அசிங்கப்படுத்தி காயப்படுத்தி ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு இருக்காரு. அது கிடக்கட்டும், முழு சங்கியா மாறி இருக்காரு. அடிமைனா உங்க வீட்டு அடிமை எங்க வீட்டு அடிமை இல்ல, அப்படி ஒரு அடிமையா இருக்காரு. மொத்தமா எழுதி கொடுத்து கையை கட்டிட்டு இப்படி நிக்கிறாரு. அதனாலதான் 4.5 வருஷம் ஆட்சியில போடச்ச நடத்தலாம், கையெழுத்த போட்டு காட்டு நடத்தலாம் கம்முன்னு உட்கார்ந்து இருந்தாரு. இன்னைக்கு அதைத்தான் நம்ம பிள்ளைங்க பாட்டா எழுதியிருக்கான். நாட்டுக்கு நல்லது பண்ண உனக்கு துப்பு இல்ல. ஓனர் அமித்ஷாவை விட்டுட்டு வரவும் வக்கு இல்ல. இவருக்கு ஓனரே அமித்ஷாவா? ஏன்னா இதுதான் அதிமுக இல்ல, அமித்ஷா திமுகன்னு மாறி போச்சு இல்ல. ஓனரை அமித்ஷாவை விட்டு வர வக்கும் கிடையாது. 1 வருஷமா உட்காந்து பயங்கரமா உளறிட்டு இருந்தீங்க. இனி ஜென்மத்துல பிஜேபியோட தொடர்புல ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. நீங்க டப்புன்னு போய் 3 கார் மாறி டெல்லியில போய் காலை விழுந்துட்டு நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு தான் அந்த வரி கேக்குது. மக்களை காக்க வக்குல. அவருக்கு என்னப்பா வச்சுக்கிட்டா வஞ்சனம் செய்யறாரு? ஏதோ உட்கார வச்சுட்டாங்க, ஃப்ளூக்ல முதலமைச்சரா வந்துட்டாரு. அவர் வாட்டிக்கு வேடிக்கை பார்ப்பாரு. வேடிக்கை பார்த்தா பரவாயில்லையே. நம்ம எசமாடருக்காக எத்தனை பேரை சுட்டு கொண்டாரு? 14 பேரு 13 பேர் அந்த ஸ்பாட்ல இறந்து போயிட்டாங்க. ஸ்டெர்லைட்ல ஒருத்தர் ஆஸ்பத்திரியில இருந்துட்டாரு. 14 பேர் செத்தாங்க. இங்க ஜல்லிக்கட்டுல அடிச்சாங்க. டாஸ்மார்க்கு எதிராக போராடினவங்களை காதை கிழிச்சு விட்டாங்க. இப்படி எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. பொள்ளாச்சி பாலியல் வழக்குன்னு அவர் அம்படுக்கு. இவர் ஏங்க முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய வீட்டிலேயே திருடு நடக்குது, கொலை நடக்குது. அதையே கண்டுபிடிக்க வக்கில்லாம உட்கார்ந்து இருந்தாரு. கடைசியில இவர் தான் செய்ய சொன்னாருன்னு சொன்ன பிறகு பதர்னாரு. என்னமோங்க பாவங்க பழனிசாமி. அரசியல் அவருக்கு வரல. அவர் ஒரு தொண்டனா இருந்து கொடுக்குற வேலையை கையை கட்டிட்டு செஞ்சாருன்னா கொஞ்ச நாளைக்கு அரசியல் இருந்திருப்பாரு. இப்ப பாருங்க, இவங்கள மாதிரி ஆளுமையற்ற தலைவர்களால் ஒரு கட்சி கண்ணுக்கு முன்னாடி அழியுது.
அதைத்தான் கடுப்பாய் போய் நம்ம பிள்ளைங்க பாட்டை போடுறாங்க. எடப்பாடியார் பேச்ச நின்னு கேட்க தமிழக மக்களுக்கு பிடிக்கலனா இதுதான் உங்க நிலைமைன்றதை புரிஞ்சுக்கணும்.